சென்னை ஆர்கேபுரம் பகுதியில் வீடு அகற்றியதற்கு தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட ராஜா அண்ணாமலைபுரம் கோவிந்தசாமி நகரில் சுமார் 259 வீடுகள் உள்ளது. பக்கிங்காம் கால்வாயை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்பட்டதாக சென்னை உயர் நீதிமன்றம் வீடுகளை இடிக்க உத்தரவிட்ட நிலையில் வீடுகளை இடிக்கும் பணி காவல்துறை பாதுகாப்புடன் நடைபெற்றது. இந்நிலையில் கோவிந்தசாமி நகரில் குடியிருப்புகளை அகற்றும் பகுதியை தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பார்வையிட்டார். பின்னர் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்பகுதி மக்களிடம் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது பெண் ஒருவர் தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அழுது புலம்பினார். இதைத் தொடர்ந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கோவிந்தசாமி காலனியில் சுமார் 60 ஆண்டு காலமாக குடியிருந்த மக்களை அராஜக போக்கில் அகற்றி அனைத்து மக்களும் தெருவில் நிற்கும் அவல நிலைக்கு இந்த அரசு தள்ளிவிட்டது என்று குற்றம் சாட்டினார். கோவிந்தசுவாமி காலனியில பல ஆண்டுகளாக 60 ஆண்டு காலத்துக்கு மேல குடியிருந்த வீடுகளை அராஜக போக்கில் அகற்றி இன்னைக்கு அத்தனை மக்களையும் தெருவில் நிற்க வைக்கின்ற ஒரு அவல நிலை இந்த இடத்துல நடந்திருக்கு. இப்போ நேரடியாக சென்று மக்களை சந்திச்சுட்டு இடிபட்ட வீடுகள் நடந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ வந்திருக்கேன். மேலும் தனிநபருக்காக 250க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை அகற்றுவது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஒரு வருடத்தில் திமுக அரசு என்ன சாதனையை செய்து உள்ளது என்று தெரிவித்தார். ஒரு தனி நபருக்காக இந்த இடத்துல 60-70 ஆண்டு காலமாக வாழ்கின்ற 250க்கு மேற்பட்ட ஒரு குடியிருப்புகளை இன்றைக்கு அகற்றுவது எந்த வகையில் நியாயம்? இதான் மக்கள் கேட்குறாங்க. இன்னைக்கு அவங்க பின்னாடி ஒரு சேட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாரு, அவருக்கு என்ட்ரன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளுக்காக ஏற்கனவே கட்டப்பட்டு 250 வீடுகள் இருக்கின்ற இந்த இடத்தை அப்புறப்படுத்தினா இதில் எந்த வகையில் நியாயம் இருக்கின்றதா மக்கள் கேள்வி. தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் வாழ்கிற மக்கள் அகதிகளாக வாழ்கிற ஒரு நிலைமை பார்க்கும் போது மிகவும் வேதனை அளிக்கிறது என்று தெரிவித்த அவர், உண்மையான முதல்வராக இருந்தால் ஆர்கேபுரம் மக்களை நேரில் சந்தித்து வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இன்றைக்கு ஒரு உயிர் பறி போயிருக்கிறது, தீக்குளிச்சு ஒருத்தர் இறந்துருக்காரு. அப்போ இதில் என்ன நியாயம் இருக்கு? தமிழ்நாட்டிலேயே வாழ்கின்ற நம்ம தமிழ் மக்களே அகதிகள் மாதிரி இன்னைக்கு ரோட்டில் உட்காந்து சமைச்சு ரோட்டில் தூங்குற ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறப்ப உண்மையிலே ரொம்ப வேதனையாக இருக்குது. மணலில் போட்ட சிற்பத்தை போய் பார்க்குறாரு, ஏதோ ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் டெய்லி ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர். இங்கே மக்கள்கிட்ட மக்கள் பிரச்சனை, இன்றைக்கி அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத உண்மையான முதல்வராக இருந்தால் இங்கே மக்கள் கிட்ட சந்திக்கணும். அதான் உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு ஆட்சியாக இருக்க முடியும்.